தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சினா பார்த்தோன்னா அதிமுக. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களால் அந்த கட்சி தொடங்கப்பட்டதில் இருந்து திமுகவை விட அதிகமாக தமிழகத்தை ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி இருக்கக்கூடிய நிலைமையும் அந்த கட்சிக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்புன்றதும் நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிமுக சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்ற பல எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேகா பக்கம் போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அதிமுகவில் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய பல அதிமுகவோட முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அந்த பதவியிலிருந்து பறிக்கப்பட்டு அவங்க முன்னாள் மாவட்ட செயலர்கள் ஆனதுக்கப்புறமா இன்னும் அந்த பதவியானது அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இதற்கு நடுவில் அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு, அதாவது வேற வழி இல்லை, இதுக்கப்புறம் நம்ம டிவிகேவை டார்கெட் பண்ணாதான் நம்ம கட்சியை நம்மளால காப்பாற்ற முடியும்னு அதற்கான பணிகளில் இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க தாவேகாவின் மீது தொடுக்கக்கூடிய அந்த தாக்குதலும் இப்போ கொஞ்சம் பயன் தரவும் ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு தாவேகாவும் சும்மா இல்லை, அவங்களோட பதிலடின்றதை கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு தமிழக அரசியலில் பெரிதும் பேசப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த ஒரு நிகழ்வு திமுக பாஜகவோட கூட்டணி தான். ஸோ அதை பற்றின சில செய்திகளையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ தெரிந்த செய்திகள், தெரியாத உண்மைகள். அதிமுகவோட முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் பல விமர்சனங்களை அடுக்கடுக்கா தாவேகாவின் மீது வைத்திருக்காரு. குறிப்பா தாவேகாவோட முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய திரு நிர்மல்குமார் அவர்களுக்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காருன்னு சொல்லலாம். 5 கட்சி அமாவாசை, இவர் பாஜகவில் இருந்திருக்காரு, அமமுகவில் இருந்திருக்காரு, இன்னும் பல கட்சிகளில் இருந்திருக்காரு. இவருக்கு ஒரு கட்சின்றது நிலையான ஒன்று கிடையாது. அப்படி இருக்கவர்கிட்ட கொள்கையை பற்றியோ இல்லை எதை பற்றியுமே உங்களால் எதிர்பார்க்க முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு வார்த்தையை பேசியிருந்தார். இதற்கு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி என்னன்னா, அதாவது மற்றவங்களை பற்றி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே கட்சியில பல்வேறு கொள்கை பிடிப்புகளுடைய இல்ல ஒரே கட்சிக்குள்ள நிறைய முகாந்திரங்களை கொண்ட ஒரு நபர் தான் இந்த ஆர்.பி. உதயகுமார். திடீர்னு பார்த்தோன்னா அம்மா இருக்க வரைக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. அதுக்கப்புறமா சின்னம்மா பக்கம் திரும்பினாரு. அதற்கு அடுத்தபடியா டிடிவி அவர்களுக்கு சப்போர்ட்டா நின்னாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டா நின்னாரு கட்சியில விட்டு போறதுக்கு முன்னாடி. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பக்கம் திரும்பினான்னு சொல்லி அவரும் அதற்கான விமர்சனம் எடுத்து கொடுத்திருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரோட பதில்கள் எப்படி போக ஆரம்பிச்சிச்சுன்னா, தாவேகாவோட ஆட்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இந்த மாதிரி ஒரு மனப்பேரழிவு ஏற்பட்ட நபர் மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அவர் எந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்தாரு, இல்ல அந்த கட்சி இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன, கட்சியை நம்ம காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணணும், இதை பற்றியெல்லாம் யோசிக்காம தாவேகாவை விமர்சனம் பண்ணது மட்டுமே ஒரு வேலையாக வச்சிருக்காங்க. இந்த கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சதை இவங்களால ஏற்றுக்க முடியலன்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. ஆனால் இதை அதிமுக கேம்ப்ல பெரிய அளவு யாரும் கேர் பண்ற மாதிரி தெரியல. காரணம் என்னன்னா, இன்னைக்கு அவங்க லைம் லைட்ல இருக்கணும், இன்னைக்கு அவங்க லைவா பொலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணனா தாவேகாவை அட்டாக் பண்றதை தவிர வேற வழின்றது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. மிகப்பெரிய ஒரு கட்சி, இதற்கு முன்னாடி ஆளும் கட்சியா இருந்த ஒரு கட்சி, தொடர்ந்து 10 ஆண்டுகள் தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி. திமுகவுக்கு கூட அப்படி ஒரு வரலாறுன்றது கிடையாது. ரொம்ப மிகப்பெரிய ரொம்ப வலுவான இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக கூட அந்த ஒரு வரலாறு கிடையாது. ஆனால் அதை அதிமுக பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி, இப்போ என் தலைவர் இதை பேசியிருக்காரு, இதெல்லாம் பேசியிருக்காருன்னு அவங்க பேசினதை வச்சு அந்த தொண்டர்கள் டிஃபெண்ட் பண்ணணும். ஒரு கேள்வியானது கேட்கப்படுதுன்னா அவங்களோட கருத்துக்களை மட்டுமே சொல்ல முடியாது. பார்த்தீங்களா எடப்பாடி அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா செல்லூர் ராஜு அவர்கள் பதிலடி கொடுத்துருக்காங்க, பார்த்தீங்களா ஆர்.பி. உதயகுமார் அவர்கள், இந்த மாதிரி அவங்க தலைவர்கள் பேசுகிறப்ப தான் அந்த கட்சி தொண்டர்களுக்கு அது உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அதற்கான வேலைகள் அவங்க இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதோட ஒரு கட்டமாக வைகோ அவர்களையும் தாக்கியிருக்காரு. என்னன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 12% அதிகமாக ஓட் பேங்கை வச்சிருந்த ஒரு கட்சியை வச்சிருந்தாரு. ஆனால் மக்கள் நல கூட்டணின்னு சொல்லி அவரை வம்படியாக இழுத்துட்டு போய் கேப்டனோட கதையை முடிச்ச மாதிரி இப்போ தாவேகாவோட கதையும் வைகோ பார்த்துப்பாரு. அவர் அந்த கட்சிக்கு போனதுனால இதுக்கப்புறம் நம்ம யாரும் அந்த கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம், திரு வைகோ அவர்களே அந்த கட்சியை முடிச்சு விட்டுருவாருன்னு வைகோவுக்கு எதிரான அந்த விமர்சனங்களையும் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றி பெருசாக கருத்துன்றது சொல்றதுக்கு இல்லை, இது அந்த கட்சியை சார்ந்த விமர்சனம் தான். ஆனால் திரு வைகோ அவர்களோட அரசியல் பயணம், இதுக்கு முன்னாடி அவர் எந்தெந்த கூட்டணியெல்லாம் இருந்திருக்காரு, அந்த கூட்டணிகளோட முடிவு என்னன்னு பார்க்குறப்போ தாவேகாவினருக்கு இது கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தங்களை பார்த்தா பயம் இருக்கும். தாவேகாவினர் திமுகவை பார்த்து பயப்படுறாங்களோ இல்லை மற்ற கட்சியினரை பார்த்து அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருது இல்லையோ, வைகோ அவர்களோட கடந்த கால வரலாறுகளை எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் யாரா இருந்தாலும் பயப்பட தான் செய்வாங்க. பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். அடுத்ததா பழனிமலைக்கு சொந்தமான ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை போலி பத்திரப்பதிவுகள் மூலமா மற்ற ஒரு நபருக்கு வித்த வழக்கில் இன்னும் நிறைய இடங்களில் சிபிசிஐடி சோதனையானது நடந்திருக்கு. அதில் திமுகவோட ஒரு பிரமுகர் வீட்டில் சோதனையும் நடத்தப்பட்டிருக்கு. அவர் சாட்சி கையெழுத்து போட்டிருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோன்னா தாவேகாவோட அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ரமேஷ் அவர்களின் மீது மிகப்பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. இது உங்களோட உறவினருக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க, அதாவது டைரக்டாக இது ஒரு அக்யூசேஷனாக வச்சா பிரச்சனை வந்துடும்ன்றது தெரியும். டைரக்டான எவிடன்ஸ் இல்லாமல் வைக்கிறப்போ சில யூகங்கள் அடிப்படையில் பல நபர்கள் செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நடக்கக்கூடிய ரைடு நடக்கக்கூடிய இடங்கள், சாட்சி கையெழுத்து போட்ட நபர்கள், இவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்க இதுக்கு முன்னாடி அந்த பத்திரப்பதிவு என்னென்ன மாதிரி நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் தேடி பார்க்குறப்போ இதில்
அமைச்சருக்கு எந்த விதமான பங்கும் இருக்க மாதிரி தெரியல. ஆனால் அதை விட பெரிய லெவலில் ஒரு குறிப்பிட்ட சில தரப்பினர் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சிபிசிஐடி போலீஸார் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில நாட்களில் உண்மையிலே இதுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, இல்லை வேண்டும்னே இது யாரோட பேரில், யாரோட தூண்டுதலின் பேரில் இந்த அவதூறுகள் பரப்பப்பட்டது, இதையெல்லாம் எப்படி கையாளுறாங்கன்றதை கண்டிப்பாக நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியும். அடுத்ததா கோவை மாநகராட்சியோட திமுக கவுன்சிலர் திரு பாபு அவர்கள் ரொம்ப காட்டமான விமர்சனங்களை இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக வச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? ஸ்டாலின் அவர்களாவது பரவாயில்ல, கலைஞருக்கு அடுத்தபடியாக அரசியல் வாரிசா பார்க்கப்பட்டவர், அவருக்கு கலைஞர் இருக்கப்போ இந்த பதவிகளானது கொடுக்கப்பட்டது. ஆனால் உதயநிதி சினிமாவில் நடிச்சதை தவிர வேற என்ன பண்ணிட்டு இருந்தாரு? திமுக சொல்லக்கூடிய ஒரு கட்சியை எந்த விதமான அனுபவம் இல்லாத உதயநிதி கிட்ட கொடுத்து அந்த கட்சியை ரொம்ப மோசமான பாதையில் தள்ளிட்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய அளவு கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காரு. அந்த கட்சியிலிருந்து விலகிட்டதாகவும் அறிவிப்பு கொடுத்திருக்காரு. ஆனால் இவர் விலகிறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இப்ப திமுகவுக்கு பிரச்சனையை கொடுத்திருக்கு. காரணம் என்னன்னா, இந்த பார்ட்டி ஃபண்ட் அசம்பிளியில எவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறமா கரூர் கூட்டத்தில் திரு விஜய் அவர்கள், முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேசுறப்போ அந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி எந்த அளவுக்கு பேசினாரு. இப்ப தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையா அது மாறி இருக்கு. அதுவும் இன்னைக்கு பொலிட்டிக்ஸ்ல இந்த பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னாலே பல நபர்களுக்கு பிரச்சனை கொடுக்குது, குறிப்பா எதிர்க்கட்சி சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு. இவரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நானே, அதாவது மாநகராட்சியில் கவுன்சிலராக இருக்கக்கூடிய நானே ஏகப்பட்ட இடத்துல இதை நான் தலைமைக்காக பண்ணியிருக்கேன். செந்தில் பாலாஜி வந்து இந்த கோவை மாவட்டத்தை மொத்தமே கரூர் கம்பெனியாக மாற்றிட்டாரு. இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் யாருனாலையுமே எதுவும் பண்ண முடியல, மொத்த கட்டுப்பாடும் அவர்கிட்ட தான் இருந்துட்டு இருக்கு. என் வீட்டில் இருக்கவங்களாம், அதாவது திமுக நிர்வாகிகளோட வீட்டில் இருக்கவங்க கூட இந்த தடவை திமுகவுக்கு ஓட்டு போடலை. நீங்கள் இவ்வளோ அந்த கட்சிக்கு சம்பாரிச்சு கொடுக்குறீங்க, அந்த கட்சியில் உங்களுக்கு என்ன பேர் கிடைச்சிருக்கு, இந்த கட்சி வந்து உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கேள்விகளை கேட்கிறப்போ எங்களால் பதில்ன்றதை சொல்ல முடியலன்னு ரொம்ப ஆவேசமான ஒரு பேட்டின்றதை கொடுத்துருக்காரு. இது எந்த கோணத்தில் இப்போ பார்க்கப்பட்டு இருக்குன்னா, அப்போ பார்ட்டி ஃபண்ட் உண்மையிலே வாங்கியிருக்கிறதா உங்களோட கட்சியை சார்ந்த ஒரு நபரே பேட்டி கொடுத்துருக்காரு. இதை எவிடன்ஸாக எடுத்துக்கலாமா, இல்லை இது என்ன மாதிரியான ஒரு சிக்கலை உருவாக்க போகுதுன்னு பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க. இது அவர் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வந்தாருன்றதுக்காக அந்த எமோஷனலாக கொடுத்த ஒரு பேட்டியை மட்டும் பார்க்கப்படக்கூடாது. அதற்கு முன்னாடி அவர்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது. ஏன்னா பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு, தனக்கு, அதாவது தலைமைக்காக அதை தானும் இன்வால்வ் ஆனதாகவும் சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. ஸோ இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் தொடங்கப்பட்டா இன்னும் பல உண்மைகளானது வெளியில் வரும். இந்த பார்ட்டி ஃபண்ட் தமிழகத்தையே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தள்ளி வச்சிருக்கு. இது நிறைய பேருக்கு வந்து புரியுதா என்னன்னு தெரியல. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டி ஃபண்ட் வாங்குறதுனால என்ன பெரிய மாற்றம் வந்துன்னு. சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன். கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 100 கோடி ஒதுக்குறாங்கன்னு வைங்க. அந்த 100 கோடியில அந்த ப்ராஜெக்டை முடிக்கணும். இதுதான் கவர்மெண்ட்டுக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா செலவினங்களையும் கொடுக்காது. ஆனால் இந்த பார்ட்டிக்கு ஃபண்டு வரணும், இல்லை அதில் இவங்க லாபம் சம்பாதிக்கணுன்றதுக்காக அதோட வேல்யூவை ஏற்றுவாங்க. இந்த வேல்யூவை ஏற்றதுக்கு அவங்க பெருசாக என்ன காரணம் காமிப்பாங்கன்னா, இன்ஃப்ளேஷனை, பணவீக்கத்தை காரணமாக காமிப்பாங்க. ஆனால் இது ஒரு கட்டத்துக்கு மேலே மாற்ற முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். இதை இவங்க எப்படி மேனேஜ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கன்சல்டன்ஸை உள்ளே கொண்டு வந்து அவங்களோட அந்த அறிவுரையின் பேர், ஆமாம்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதோட வேல்யூ நம்ம ஏற்றணும்னு சொல்லி 100 கோடி ரூபாயில் முடிய வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சாம்பிளுக்கு இப்போ 20% ஏற்றி வைக்கிறாங்கன்னு வைங்க. 20 கோடி அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வரும். அப்போ அந்த 20 கோடி அரசுக்கான இழப்பு. ஏன்னா அந்த அமௌண்ட்டை அரசு தான் கொடுக்கணும். அப்போ அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, 100 கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை 120 கோடியை மாத்திரப்போ அந்த 20 கோடி எக்ஸ்ட்ரா கட்சிக்கு போயிடும். இப்படி தான் பார்ட்டி ஃபண்ட் உருவானதா, பார்ட்டி ஃபண்ட் இந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்ததா பல விமர்சனங்களானது இருந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு ப்ராஜெக்ட்லேயே 20 கோடி இழப்பு ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதில் இந்த ப்ராஜெக்டை விட எஸ்டிமேட்டட் காஸ்ட்டை விட அதிக வேல்யூக்கு அந்த டெண்டர்ஸ் கொடுக்கப்படுறப்போ அது எவ்வளோ பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் தெரியும். இதுதான் தமிழக அரசியல பல இடத்துல வந்து பின்னடைவை உருவாக்க வச்சிருக்கு. ஸோ அந்த பார்ட்டி ஃபண்டுன்றது கட் பண்ணப்பட்டுட்டாலே ஒரிஜினல் வேல்யூவில் இந்த இடத்துல ப்ராஜெக்ட் எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கப்போ அரசுக்கு அந்த எக்ஸ்ட்ரா செலவினம் குறையிறப்போ நார்மலாகவே அது லாபத்தில் தான் கொண்டு போய்விடும். ஒரு முயற்சி இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் இப்படி பேசுகிறாங்க, அதில் நானே இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறப்போ இன்னும் பல உண்மைகள் வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இந்த இடத்துல செய்திகளானது வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்ததாக கோவாய்ப்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லீகலான குவாரிஸ், அதற்கு எதிரான போராட்டங்கள் கடந்த பல நாட்களாக நடத்தப்பட்டிருந்துச்சு. இன்னைக்கு அமைச்சர் பிரபு அவர்கள் அந்த இடத்துல விசிட் பண்ணி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களை சந்திச்சு அவங்களுக்கான ஆறுதல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதற்கு தக்க ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த ஒரு உத்தரவாதத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த பகுதி மக்கள் பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு அமைச்சரும் வந்து நாங்கள் பல வருஷமா இதுக்காக போராடிட்டு இருக்கோம், யாரும் எங்களை வந்து பார்த்தது கூட இல்லை. ஆனால் அந்த தம்பி வந்து இப்போ எங்களை பார்த்துருக்காரு, இவர் பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்து எங்களோட வெற்றியாக நாங்கள் இதை கருதுறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், ஒரு உறுதியானது கொடுக்கப்பட்டிருக்கு, அதன்படி நடக்கும்ன்றதை நாங்கள் நம்புறோம்னு ஒரு அறிவிப்பு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இதற்கு நடுவில் சிஎமோட ஸ்பெஷல் செல்ல கொடுக்கப்பட்ட அந்த மனுக்களுக்கு உடனடியாக வந்து நிவாரணம் கிடைக்குது, அதற்கான பதிலானது உடனடியாக கிடைக்குது. பல இடத்துல வந்து அந்த மனுக்கள் மீதான விசாரணை தொடங்குறதுக்கு உடனடியாக உத்தரவுகள் கொடுக்கப்படுறதா நிறைய செய்திகள் வந்திருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் தான். ஏன்னா பொதுமக்களோட அந்த நீண்ட வரிசையை பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து நீதியானது கிடைக்குது, இல்லை எந்த இடத்துல
ஓகே நம்ம போகிறப்ப அந்த வேலை முடியுதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல மக்களோட கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி ஒரு புதிய முயற்சியை இது எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நடுவில் தமிழக பாடல்கள் கழக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரு லயோலா மணி அவர்கள் நிறைய இடத்துல ஆய்வுன்றதை பண்ணுறாரு. அப்படி பண்ணுறப்போ அந்த கட்டிடங்கள் எந்த நிலைமையில் இருக்குது, அந்த புத்தகங்கள் அச்சிடக்கூடிய பகுதிகள் எந்த அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குன்னு நிறைய புகைப்படங்கள் நடந்து இப்போ வெளியிடப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிம்பம் இருக்குது, ஓ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இடம், இதெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு. ஆனால் இந்த சில ஃபுட்டேஜஸை பார்க்குறப்போ இவ்வளோ நாள் நம்ம என்ன மாதிரி ஒரு நினப்பில் இருந்துட்டு இருந்திருக்கோம், வெளியில் மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கக்கூடிய இடங்கள் அதுக்கு பின்னாடி எப்படி இருக்குது, அதோட ரியாலிட்டி என்னன்றதை கொஞ்சம் கசப்பான முறையில் இந்த இடத்துல உணர்த்த ஆரம்பிச்சிருக்கு. எதில் வேணால் வந்து சரி ஓகே இதெல்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் வந்து அப்புறமா பண்ணிக்கலாம் தள்ளி போடலாம். ஆனால் கல்வி சம்மந்தப்பட்ட அதுவும் புத்தகங்கள் சம்மந்தப்பட்ட இடங்களில் உட்கட்டமைப்புன்றது ரொம்பவே நல்லா இருக்கணும். அப்படி இல்லைனா அது அந்த இடத்த மட்டும் பாதிக்காது, அந்த துறையை சார்ந்திருக்கக்கூடிய, ஏன்னா தமிழகத்தோட எதிர்காலமே அந்த துறைகிட்ட தான் இருக்குது. இளைஞர்களை உருவாக்குறதுலேருந்து மாணவர்களோட கல்வி அறிவு வரைக்கும் எல்லாமே அவங்க கிட்ட இருக்குன்றப்போ அதோட உட்கட்டமைப்பு வசதி கண்டிப்பாக மேம்படுத்தப்பட வேண்டும். இது தாவேக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவும் வைக்கப்பட்டிருக்கு. என்னதான் வந்து அமைச்சர் அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டாலும் யாரும் வந்து பள்ளி வளாகங்களுக்கோ இல்லை கல்லூரிகளுக்கோ போயிட்டு ஆய்வு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உத்தரவு தாவேக்கானால கொடுக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கும் இது ஒரு நடைமுறையாக நடந்துட்டு இருக்கு. மாணவர்கள்கிட்ட கேள்வி கேட்பது போல அறிவுரை வழங்குறது மாதிரியும் பெண்ணாகரம் பகுதியில் தாவேக்காவோட எம்எல்ஏ உள்ள நுழைஞ்சு ஒரு பள்ளிக்குள்ள நுழைஞ்சு அதை ரீல்ஸாக வெளியிட்டு இன்னைக்கு அது ரொம்ப வைரலான விஷயமா மாறிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தோன்னா தமிழக கூட்டுறவு தலைமை அலுவலகத்தில் ஒரு பர்த்டே பார்ட்டி நடத்தி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சினிமா பாடலுக்கு நடனம் ஆடுற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. எல்லாம் வந்து மிகப்பெரிய கண்டனங்களை எழுப்பியிருந்தாங்க. உண்மையிலே கண்டனங்களுக்கு உள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு நடுவில் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை அதை பார்த்தா வந்து ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டப்லேயே தெரியல, அதுவும் நைட் டைமில் எடுக்கப்பட்ட வீடியோ மாதிரி தெரியுது. அவங்க ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஃப்ரீ ஹவர்ஸில் ஏதோ ஒரு இடத்துல நின்று ஒரு பர்த்டே முடிச்சுட்டு அந்த இடத்துல அந்த நடனம் ஆடி காட்சிகளாக கூட இருக்கலான்றதை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இதற்கான பதில் இணைப்பதிவாளர் உஷா அவர்கள் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. அதாவது தாவேக ஆட்சியில் இது நடக்கல, இது வந்து இதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பழைய ஒரு காணொலி. ஆனால் என்னோட அலுவலகம் ரீதியாக நிர்வாக ரீதியாக சில அழுத்தங்கள் நடந்து எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி அரசுக்கு எதிராக செயல்படணும், நீங்கள் வந்து நாங்கள் சொல்லக்கூடியதை செய்யணும், அப்படி இல்லைனா உங்கள் மேலே வந்து அமிலத்தை வீசுவோம், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது அமிலத்தை வீசுவோம், இல்லைனா உங்கள் பேருக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் என்ன மிரட்டினாங்க. அது எதற்குமே நான் பண்ணியில. அப்படி இருக்கப்போ எனக்கு கெட்ட பேர் கொடுக்கணும், இந்த ஆட்சியில் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒரு அவப்பெயரை உருவாக்கணுன்றதுக்காக பழைய வீடியோக்குள்ள இந்த இடத்து பரப்புறதாகவும் அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயோ எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ். இப்போ ரீசெண்டாக கூட நியூஸ் 18/7 அது 2022 ஒரு ஓட்டுநர் வந்து ஒரு பயணி அடித்த வீடியோ, அந்த நியூஸ் அவங்களும் அப்பயே போட்டிருக்காங்க. ஆனால் திரும்பவும் இப்பயே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்கான செய்திகள் வெளியில் வந்துட்டு இருக்கு. அதோட உண்மைத்தன்மை தெரியாமல் பெருசாக யாரும் அதையும் நம்பிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஜிட்டல் உலகத்தில் ஒரே செய்தியை 10 செய்திகளாக பிரித்து கூட காமிக்க முடியும், அதை 10 விதத்திலையும் காமிக்க முடியும். அந்த அளவு டிஜிட்டல் யுகம் வளர்ந்துருக்கு. இதில் பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்கும், நெகட்டிவ் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ உண்மையான செய்திகளை கொஞ்சம் தரவுகளை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா உண்மையான செய்திகளை கொஞ்சம் தரவுகளை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிறப்போ இன்னும் ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். கடைசியா தாவேக ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா கிட்ட பேரம் பேசிய வழக்கில் ஏற்கனவே வந்து 12 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. இதுல இன்னும் 3 பேர் கிட்ட இப்ப விசாரணை நடந்துட்டு இருக்கு. சென்னை கொரட்டூரை சார்ந்த கருணாநிதி, சாலிகிராமத்தை சார்ந்த சரவணன், பள்ளிக்கரணை சார்ந்த வினோத், இவங்க 3 பேர் கிட்ட இருந்து மட்டுமே இதுவரைக்கும் ரொக்கமா 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமா பறிமுதல் பண்ணப்பட்டதா காவல்துறை சார்பில் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. 3 பேர் கிட்ட 200 கோடி ரூபாய், அதுவும் அது கணக்குல வராம இருக்கிறப்போ இது ஒரு பெரிய ஒரு ஹியூஜான அமௌண்ட். இன்னும் இதுல நிறைய பேர் வந்து மாட்டுவாங்க. இவங்களோட செல்போன்ல நிறைய ஆதாரங்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆதாரங்கள் கைப்பற்றப்படுறப்போ இது இன்னும் அடுத்த நபர்களை, இன்னும் நிறைய நபர்களை உள்ள மாட்டி விடுறதையும் காவல்துறை சார்பில் ஒரு விளக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சி பண்ண அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. நிறைய இதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லீடும் கிடைச்சிருக்கு. ஆனால் இதில் கண்டிஷன் பெயிலில் வெளியில் இருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் அவருக்கு என்ன ஒரு கேட்டகரியில் அந்த கண்டிஷன் பெயில் கொடுக்கப்பட்டதோ அதை எதையுமே நிறைவேற்றல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளும் இல்லை மனு தாக்கல் உயர்நீதிமன்றத்தில் தமிழக காவல்துறை சார்பில் பண்ணப்படுறதுக்கும் வாய்ப்புகளானது இருக்கு. ஸோ இந்த பதிவில் நிறைய செய்திகளை நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. குறிப்பாக சொன்னா தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க முயற்சித்த வழக்கில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் கிடைச்சிருக்கு. ஆனால் இது வெறும் தொடக்கமாக மட்டும்தான் பார்க்கப்படுது. இன்னும் இதில் பல நபர்கள் சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் மற்றும் அதிமுக உங்களோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேகா இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க? இன்னும் இடைத்தேர்தல் வரப்போ இது பெரிய அளவில் பேசு பொருளாக மாறும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ தெரிந்த தகவல்கள், தெரியாத உண்மைகள் அடுத்த வீடியோவில் காண்போம். அதுவரை வந்து விடுபடுது உங்கள் ராஜேஷ் கண்ணன்.